எனக்கு டாக்டர் என் பொண்டாட்டிக்கு இப்போ எப்படிங்க இருக்கு? வீட்டில் எதுவும் பிரச்சனைங்களா? இல்லைங்களேங்க, வீட்டில எல்லாம் பிரச்சனை பண்ற அளவுக்கெல்லாம் நம்ம அந்த அளவுக்குலாம் சண்டையும் போட மாட்டோம், வீட்லயும் இருக்க மாட்டோங்க. கடை வச்சிருக்கோம், அதனால பகல் முழுக்க நான் இங்கே சமையல் வேலையை வீட்டில இருந்து பார்த்துக்குவேன். அவங்க வியாபாரம் பண்றதுக்கு அங்கே போயிடுவாங்க. அப்படியே தான் இருப்போம். சண்டை போட்டுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்களே. அப்படிங்களா? ஆப்ரேஷன் பண்ண இடத்துல எட்டி உதைச்ச மாதிரி இருக்கு. அதான் கேட்டேன். இல்ல அடிக்குது எதுவும் பட்டுச்சா? என்னங்க டாக்டர் சொல்றீங்க? அப்படியெல்லாம் படுற அளவுக்கெல்லாம் நம்ம விட மாட்டோங்க ஐயா. என்னன்னு தெரியல, வயிற்றுல நல்ல பலமா அடிபட்டிருக்கு, அதனாலதான் அப்படி இருக்கு. நான் உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், அதனால நீங்க எதுவும் பயப்படாதீங்க, சரிங்களா? ஒரு 2 டேஸ்ல சரியாயிடும். சரிங்க டாக்டர். சரி பாத்துக்கங்க. சரிங்க. அமுதா, அமுதாம்மா, அமுதா, அமுதா. என்னங்க? வலிக்குதாம்மா ரொம்ப? இல்லைங்க, ஊசி படம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஒன்றும் இல்லை, சரியா? எது ஆகாது, நான் இருக்கேன். ஏம்மா, வயிற்றுல எது அடி எதுவும் பட்டுச்சா? இல்லைங்க. பொய் சொல்லாதம்மா, எதுனாலும் சொல்லு. வயிற்றுல எட்டி உதைச்ச மாதிரி இருக்குன்றாங்க, எதுனாலும் சொல்லுமா. ஆமா அண்ணி, என்னனாலும் சொல்லுங்க அண்ணி. எதுவும் இல்லாமல் இப்படி நீங்கள் வந்து படுத்திருக்கீங்க. டாக்டர் என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு, எங்களுக்கு பயமா இருக்குது. ஏக்கா, எதுவும் அடிக்கடி நேற்று சண்டையில் எதுவும் அடிச்சு கடிச்சு போட்டாங்களா வயிற்றுல? எதுனாலும் சொல்லுக்கா, இங்கே பதட்டமா இருக்குல்ல. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க வேற. அப்படியெல்லாம் எது இருந்தா நான் எதுக்கு மறைக்க போறேன்? எதுனாலும் சொல்ல மாட்டேனா? ஒன்றும் இல்லை. அமுதா, நான் எது என்கிட்ட தெரிஞ்சா நான் எது போய் சண்டை போடுவேன்னு நினைக்கிறியா? நீதாம்மா எனக்கு முக்கியம். என் அம்மா போனதுக்கு அப்புறம் என் அம்மா ஸ்தானத்துல இருந்து என்னை ஒரு மனுஷனாக்குனதுதான் நீதான். உனக்கு ஒண்ணுன்னா எப்படி விட்டுட்டு நான் இருப்பேன்னு நீ நினைக்கிற? என்னன்னாலும் சொல்லுமா, எதுக்குமே நான் கண் கலங்க மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம். இன்னைக்கு என்னையவே கண் கலங்க வச்சுட்டேன். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் கூட கண்ணீர் விட்டதில்லை. இன்னைக்கு உனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமோன்னு பயந்துட்டேன். ஆமாக்கா, உனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சோன்னு சொல்லி மாமா ரொம்ப பயந்துட்டாரு. என்னனாலும் சொல்லுக்கா. இல்லைங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. அப்படி ஏதோ இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், சரியா? நீங்கள் போங்க, போய் கொஞ்ச நேரம் வெளியே போய் உட்காருங்க, சரியா? சாப்பிட்டுருக்க கூட மாட்டீங்க, ஏதாவது போய் சாப்பிட்டு வாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். தம்பி, மாமாவை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுறா. சாப்பிட்ருக்க கூட மாட்டாரு. மாமாவும் பையனும் எங்கங்க? அவங்க எதுவும் வந்தாங்களா? வேறேன்னு பையனும் அவரும் ஒரே அழுக. நான் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இப்போதைக்கு நீங்கள் அங்கே இருங்க, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபோன் போட்டு சொல்லியிருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு. இல்லைன்னா அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பாரு, இந்த வீட்டோட ஆணி வேற நீதான். உனக்கு ஏதோ ஒண்ணுன்னா குடும்பமே இருக்காது சொல்லிட்டேன். அட, ஒன்றும் இல்லைன்னா என்ன அப்படி? தம்பி, கூட்டிட்டு போடா. ஒரு பாரு, சின்ன பிள்ளை கணக்கு அழுதுகிட்டு இருக்காரு. ஆமாண்ணே, நீங்க போங்க, அன்னைக்கு துணையா நான் இருக்கேன். இல்லம்மா, அமுதாவுக்கு முன்னாடி எனக்கு சோறு வேணும், ஒண்ணு வேணும், நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். அட, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, போங்க நீங்க. தம்பி, கூட்டிட்டு போடா. மாமா, அதான் அக்கா சொல்லுதுல, வா மாமா வா. அம்மா பாத்துக்கம்மா, நான் உடனே வந்துடுறேன். சரிங்கண்ணே. அண்ணன் உன் மேல உயிரே வச்சிருக்காரு அண்ணி. உனக்கு ஒன்னே அண்ணன் எப்படி துடிச்சு போயிட்டாரு தெரியுமா? ஆமா, எனக்கு ஒன்று அவர் தாங்க மாட்டாரு. அடி இடி பட்டுச்சா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. நீ அடிபட்டா கூட வாயே திறக்க மாட்டியே. நீ நல்லா பேசியிருந்தா தானே பரவாயில்ல, எதையுமே சொல்லவே மாட்ட. எம்பிட்டு கஷ்டமா இருந்தாலும் உனக்குள்ளேயே வச்சு பூட்டிக்குவ. என்னமோ போ. கடைக்குன்னு வந்தாச்சுன்னா வேலை 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 வேலைன்னு வேலையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சமாவது உங்களையும் பார்த்துக்க வேணாமா? அப்புறம் என்னம்மா பண்றது? அப்புறம் கடைக்கு வந்துட்டு சும்மா உட்காந்து இருந்துச்சுட்டு போக முடியுமா? இதுக்கு தான் சொல்றேன், சப்ளைக்காவது ஒரு பையனை போட்டுக்குவோம், நம்ம கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க.
வேலைக்கு ஆள் போடலாம் தான். ஆனா ஆள் போட்டு பழகிட்டோன்னு வையே, அதுக்கப்புறம் அவங்களே தேட தோணும். ஒருத்தரும் ஒழுங்கா அமைய மாட்டாங்க. இந்த மாதிரி ஹோட்டல் வேலைக்கும் சரி, டீ கடைக்கும் சரி, அவங்களையே நம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடும். தன் கையே தனக்கு உதவின்னு நம்ம பாட்டுக்கு இருந்துடணும். இப்படி அவங்கள இவங்களன்னு நம்பிக்கிட்டு இருந்தோன்னு வையே, கடைசி நேரத்துல பெரிய ஆளா வர நேரத்துல காலை வாரி விட்டு போயிடுவாங்க. என்னைக்கும் நம்ம இருக்கிறபடியே ஆமா இருந்துட்டு ஆமா, போயிடணும். வயசு இப்பதானே இளமை ஊஞ்சல் ஆடுது. இத்தனை வயசு வரைக்கும் பரவாயில்ல, இப்பெல்லாம் நின்றுக்கிட்டே இருக்க முடியல, முழங்கால் வலிக்குது அப்படி இப்படின்றீங்க. 15 போனாலும் பரவாயில்லன்னு வேலைக்கு ஒரு ஆளை போட்டுருவோம். என்ன அப்ப? சரி சரி, பாப்போம் பாப்போம். ஆமா, இந்த விஷயத்துல மட்டும் நான் என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க போங்க. இங்க பாரு, இந்த மாதிரி தொழில் எல்லாம் வர்றவங்க நல்ல ஆளா இருக்கணும் தெரியுமா? ஒரு சில நேரம் நம்ம பாட்டுக்கு அசந்து இவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டோன்னு வை, கடையில இருக்க காசு எடுத்துட்டு போயிருவாங்க. அதெல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அதுவும் இல்லாம நம்ம வர இடத்துல டீயை மட்டும் ஆத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்கள காசை வாங்கி கல்யாணம் படிச்சோன்னு வை, பாக்கெட்ல போட்டா கூட தெரியாது. எவ்வளவு இருக்கு தெரியுமா? எத்தனை இடங்கள்ல இந்த மாதிரி நடக்குது தெரியுமா? ஒரு கடை நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. இப்போ நம்மளா இருந்தோம்னா வர 4 பேர் நம்மளோட கஷ்டத்தை அவங்க கிட்ட காட்டிக்க மாட்டோம். எவ்வளவு இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட இருந்தாங்கன்னு தங்கணுவோம். ஆனா வரவன் நம்ம கிட்ட வேலைக்கு வரவங்க அப்படி இருப்பாங்களா? வரவங்க பல விதமான கோவத்திலயும் வருவாங்க, சந்தோஷத்துலயும் வருவாங்க, சோகத்துல வருவாங்க. அதெல்லாம் ஏத்தாப்புல அவங்க மனசு கோணாம நம்ம பண்ணணும். வரவன் வந்துட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி பேசணும்னு வை, நாளை பின்ன இந்த கடைக்கு வரணுன்ற எண்ணம் வருமா? எப்படி பல பல விஷயங்கள் இருக்கு. நம்ம இருக்கும்போது ஒரு மாதிரி வேலை பார்ப்பாங்க, நம்ம இல்லைன்னா ஒரு மாதிரி வேலை பார்ப்பாங்க. அதுவும் ஆளு கண்டாப்புல நடிப்பாங்க, நம்ம வரும்போது வேலை செய்யற மாதிரி நடிப்பாங்க. நம்ம இல்லைன்னா இப்படி எத்தனை இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? எவ்வளவு இடங்கள்ல நான் வேலை செஞ்சிருக்கேன். அதனால எனக்கு தெரியுமா. அதுவும் இல்லாம நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நகை நட்டு போட்டு சீர்சங்கத்தி செஞ்சு ஊரே மெச்சுற அளவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஊர்ல ஒரு வீடு வாங்கி தான் அந்த ஊருக்குள்ளேயே நான் போகணுன்னு இருக்கேன். அப்படின்னும் போது எல்லா விஷயத்தையும் நான் ஆளை போட்டு அவங்களுக்கு கூலி கொடுத்துட்டு போயிடலாம். ஆனா 10 சேர்த்து வச்சு அதுல நான் ஒவ்வொன்றும் பண்ணும்போது அந்த சந்தோஷம் இருக்கே, அது வேற வழியே சொல்ல முடியாதுமா. அதெல்லாம் விடு. அங்க ஊருக்கு போன் போட்டியா இல்லையா? 2 பேத்தையும் மறு வீட்டு விருந்துக்கு இங்க வர சொன்னமே. ஃபோன் பண்ணீங்க நேற்று அண்ணனுக்கு, அண்ணன் ஃபோனே எடுக்கல. சரி இன்னைக்கு எதுவும் கூப்பிட்டு பார்க்கணும். சரி வேலைக்கு எதுவும் போயிருக்கோம், நைட்டு எதுவும் கூப்பிடுவோன்ட்டு இருக்கேன். கூப்பிட்டு வர சொல்லு, பிள்ளைங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணுவோம். ஏன்னா நம்ம தான் செய்யணும், வேற யார் செய்வா? அத்தை பாரு அன்னைக்கு சொல்லிட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் கூப்பிடவே இல்லை அப்படின்னு மச்சானும் நினைப்பாரு, பையனும் நினைப்பான். நீ ஃபோன் போட்டு வர சொல்லிடு சரியா? சரிங்க, நீங்க சாப்பிடுங்க. ஆள் வராததுக்கு முன்னாடியே சோத்துல கை வச்சோன்னே ஆள் வரும். நீங்க சாப்பிடுங்க முதல்ல. ஏங்க சொல்லி வாய மூடல. தா வந்துட்டாங்கல்ல. அடடே நீங்களானே, வாங்கண்ணே வாங்க. டீயா காஃபியா பாலா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, வீட்டுல எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். என்னங்கண்ணே வராதவ வந்திருக்கீங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் அடிக்கடி கடைக்கு வருவேன், நீங்க உங்களை தான் பார்க்க முடியலம்மா. அவர் எப்பயும் வருவார்மா, இங்க வழியெல்லாம் தெரியாதுல, அதனால என்கிட்ட தான் வந்து கேட்டுட்டு போவாரு. சரி சரி. எங்கண்ணே போகணும்? இல்லைங்க, நம்ம பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல. யாருங்க? அதாங்க ஜானகி சங்கர் அவங்க. ஆமா, அவங்களுக்கு என்ன? இல்ல அவங்க பெரிய பொண்ணு எப்படி? புள்ளத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தாங்க. அண்ணே நம்ம பிள்ளையும் சரி, ஏத்த விட்டு 2 பிள்ளைங்களும் சரி தங்கமான பிள்ளைங்க. நான் என் பிள்ளைங்கன்றதுக்காகலாம் சொல்லல, நல்ல குணவதியான பிள்ளைங்க. பெரிய பிள்ளை, அவங்க பெரிய பிள்ளை காசெல்லாம் அதிகமா செலவு பண்ண மாட்டா, சிக்கனமான பிள்ளை. குடும்பத்துல வந்துட்டு 10 ரூபானாலும் அதை பக்குவமா சேமிச்சு ஏதாவது தேவைக்கு கொடுக்கறது வைக்கிறது. அது குடும்பம் கொஞ்சம் கஷ்டக்கார குடும்பம் இல்லையா, அதனால வந்துட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்குங்க. நல்லா காசு சேமிக்கிறது, அப்புறம் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குங்க. வீட்டில் பொருள் பண்டம் வாங்கி வைக்கிறது எல்லாம் பண்ணுறது. இந்த பிள்ளைங்க தலையெடுத்ததுக்கப்புறம் நல்ல பொறுப்பான பிள்ளைங்க, எல்லாம் வாங்கி போட வைக்கணும். அவங்க அம்மாவையும் வேலைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் ஜானகி கேட்கவே மாட்டான். ஆமாம் ஆமாம், உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வீட்டில் இருப்பேன்னு சொல்லி எல்லாம் பண்ண வைக்கணும். நல்ல பிள்ளை. எது கேக்குறீங்க? இல்லைங்க, நம்ம பையனுக்கு தான் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் சரி, நம்ம பையனுக்கு ராக்கி எது இருக்கு, அந்த பொண்ணுக்கு ராக்கி எது இருக்குன்னாங்க. சரி எங்கெங்கேயோ அலையிறதுக்கு நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணே பார்த்து கழட்டி வச்சிடலாம் அப்படின்னு தான் கேட்டேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷனே, ரொம்ப சந்தோஷம். நல்ல பிள்ளைனே, அதெல்லாம் குணவதியான பிள்ளை. நீங்க கல்யாணம் கண்டிப்பா பண்ணி வைக்கலாம். அதாங்க எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. சரி நீங்க இந்த ஊருக்காரவங்க, நம்ம எதுனாலும் அவர்கிட்ட தான் கேட்டு வழி தெரியாம இருக்கும்போது கேட்டு போவேன். அதனாலதான். எங்க பிள்ளைங்கன்றதுக்காக சொல்லல, நீங்க வெளியில யாருக்கிட்ட போய் கேட்டாலும் சொல்லுவாங்க. எந்த பயலுங்க கூடயும் பேசவும் மாட்டாங்க, ஒண்ணும் மாட்டாங்க. தான் உண்டு தவேலை உண்டுன்னு இருக்குங்க. அனாவசியமா அடுத்த வீட்டு கதைக்கு போகவே மாட்டாங்க. போனா நம்ம வீட்டுக்கு வருங்க, இல்லையா கோயில் குளம்னு. அதுவும் கூட நாங்க வந்தா தான் போவாங்களே தவிர அவங்கள தனியாக எங்கேயும் போக மாட்டாங்க, வர மாட்டாங்க.
ஆ சரிங்கம்மா, அதான் கேட்கணும்னு நினைச்சேன். நாங்க சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையானாலும் எங்க பிள்ளைங்க நாங்க எப்படி விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் வெளியிலயும் போய் கேட்டு பாருங்க, அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க. ஆ, சரிங்க. என்னங்க ரெடி ஆயாச்சா இல்லையா? 2 minutes 2 minutes. 2 நிமிஷம்னு சொல்லி இப்பயே 10 நிமிஷம் ஆயிப்போச்சு. உங்க அப்பா எப்பயுமே இப்படிதான். உள்ள போனாருன்னு வை, கிளம்பி வர்றதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். ஏங்க பூ மாதிரியே உங்களை கிண்டல் பண்றா. 2 நிமிஷம்னு சொல்லி 10 நிமிஷம் ஆயிருச்சுன்னு. நீ எனக்கு தான் பதில் சொல்ல மாட்டீங்க, வந்து சொல்லுங்க. அட நானே வேற வாட்சை காணோம், அதுக்கப்புறம் ஷூவோட அந்த சாக்ஸை காணோம், எல்லாம் எங்கெங்க கிடக்குன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? எதையாவது உருப்படியா வைக்கிறீங்களா நீங்க? வந்து வெளியே போயிட்டு வந்தா அதை கரெக்டா எடுத்து வைக்கணும் அப்படின்றது இல்ல, அங்கங்க போட்டுற வேண்டியது. இங்க பாரு, தொலைவனா அந்த வீட்டுல கிடைக்கவே மாட்டேங்குது தெரியுமா? எடுத்த பொருளை அந்தந்த இடத்துல வச்சா எப்படி இருக்காது? அந்த பழக்கமே இல்ல. காலையில அவசர நேரத்துல எங்கேயாவது கிளம்பும் போதுதான் அது இல்ல இது இல்ல அது இல்ல இது இல்லன்னு வேண்டியது. சரி சரி சரி, ஓகே, போவோமா? பூமாரி போவோமா? இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்காடா? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டதே இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா முசு முசுன்னு கொசு வலை மாதிரி இருக்கு. கொசு வலையா? அப்படி சொல்லக்கூடாது, நெட் ட்ரெஸ்ன்னு சொல்லு. அது என்ன ட்ரெஸ்? ஆனா எங்க ஊர்ல நாங்க இது கொசு வலை துணின்னு தான் சொல்லுவோம். அடடே, என்ன எல்லாம் வெளியில கிளம்பியாச்சோ? அத்தை, மாமா, வாங்க வாங்க. போயிட்டு ஒரே இருந்துட்டீங்க, போனோடனே வந்துருவேன் தானே சொல்லிட்டு போனீங்க. ஐயோ அம்மா, இன்னைக்கு காலையிலே கிளம்ப விடலாமா? இருங்க, இன்னைக்கு எல்லாம் அவங்க வீட்டுல சமைக்கிறோம் இவங்க வீட்டுல சமைக்கிறோம், இருங்க இருங்கன்னு அப்புறம் நாங்க தான் வம்படியே கிளம்பி வந்துட்டோம். ஓ சரிங்க அத்தை. செல்ல பிள்ளை, யாருடா இது இங்க வந்து நிக்கிறது? பூமாரியா இது? அடையாளமே தெரியலையே. நான் தான். சரி, பூமாரி செல்லத்துக்கு நானும் தாத்தாவும் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னன்னு கண்டுபிடி பாப்போம். தெரியலையே. தெரியாம எப்படி போகும், சொல்லு என்னன்னு. என்னது? முட்டாயா? நீ சாக்லேட்லாம் இல்ல, வேற என்ன? துணியா? ட்ரெஸ்ஸும் இல்ல, வேற என்ன? தீனி வாங்கிட்டு வந்தீங்களா? அதுவும் இல்லடா, வேற என்னன்னு சொல்லு. வேற என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாத்தியா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு? இது எனக்கு ரொம்ப பிடிக்குமே. நானு டிவில இது பார்த்து எங்க அம்மா கிட்ட கேட்டனா, எங்க அம்மா வாங்கியே கொடுக்கல. இந்த பொம்மை என் ஃப்ரெண்டு வீட்ல எல்லாம் இருக்கு தெரியுமா? என் ஃப்ரெண்ட் எல்லாம் கொண்டு வருவா, அழகா முசு முசுன்னு இருக்கும். இப்போ எனக்கே இந்த பொம்மை இருக்குது, நான் என் ஃப்ரெண்டுங்க கிட்ட எல்லாம் காட்டுவேனே. ஜாலி ஜாலி ஜாலி. சரிடா எல்லாத்தையும் காட்டுவோம். ஏத்த இன்னும் 2-3 வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, ஒண்ணுதான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இல்லம்மா, நான் சொன்னேன் இன்னும் 4-5 பொம்மை எடுத்து போடு, பிள்ளைக்கு கொண்டு போவான் அப்படின்னு. அவளுக்கு பிடிக்குமா என்னன்னு வேற தெரியல அப்படின்ட்டா. அதான் சரி ஒண்ணு மட்டுமா வாங்கிட்டு வருவோம், அப்புறம் எதுவும் பிள்ளைய கூட்டிக்கிட்டு போய் எல்லாம் வாங்கிக்கலான்னு வந்துட்டோம். சரி வாங்க உட்காருங்க, உங்களுக்கு காஃபி வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு உங்க மாமாவுக்கு நாங்க வச்சுக்கிறோம். 3 பேரும் எங்கேயும் வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. பாப்பா பீச் போகணும்னு சொன்னா, அதான். ஆமா, அங்க ஊர்ல எல்லாம் ஆத்தங்கரைக்கு போவோமா, இங்க என்ன இருக்குன்னு கேட்டேன். கடற்கரை இருக்குன்னாங்க, அதான். சரி சரி, பிள்ளைக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்து நீங்க 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க, சரியா? மருமகளுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடு. சரிம்மா. சரிங்க அத்தை, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா, பார்த்து பத்திரம். பூமாரி, தாத்தா பாட்டிகிட்ட சொல்லிடு. நாங்க வெளியே ஊர் சுத்த போறோம், போயிட்டு வந்தாரே. இந்த பொம்மையை எடுத்துட்டு போட்டுமா வச்சுட்டு போட்டுமா? அது உனக்கு வாங்கினதுதான், எடுத்துட்டு போயிட்டு வா, சரியா? வீக்கெண்ட் வேறப்பா, அதனால அங்க கடற்கரையில சரியான கூட்டமா கிடக்கும். புள்ள பத்திரம், 2 பேரும் பிள்ளைய பத்திரமா கூட்டிட்டு வாங்க, சரியா? ஆமா, ரோட்ல வண்டி வாகனம் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கும், யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்பா அம்மாவோடயே போயிட்டு அப்பா அம்மாவோடயே வந்துடணும். சரி, போயிட்டு வாங்கப்பா. அப்பா காலே வலிக்குது சாமி. அப்பா அம்மா, என்னன்னு தெரியல, இன்னைக்கு இப்படி கால் வலிக்குது. ஏமா கொஞ்சம் குழம்பு ஊத்துங்கம்மா. குழம்பு கேட்குறாங்க, போய் குழம்பு ஊற்றிட்டு வாப்போ. ஏம்மா உன்ட்ட தானம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்ன வரைக்கும் இங்கிட்ட பார்த்துக்கிட்டு இருந்த, இப்போ குழம்பு ஊற்றிட்டு வானோடனே மூஞ்சி முகரை நீட்டுற. நான் என்ன இங்க என்ன கூலிக்கா வேலை பார்க்குறேன்?
இங்கே பாரு, இது வேற யாரோட கடை கிடையாது, நம்மளோட கடை. என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க, மூஞ்சில் அடிச்ச மாதிரி? நீ என்ன வேணாலும் பேசுற, எதை வேணாலும் நான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்கள. காலையில எப்படியெல்லாம் பேசுற? வேலை வைக்க ஆள் போட்டா கூட அவங்களுக்கு தனியா கூலி கொடுக்கணும். என்னால அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. சமையல்னா சமையல் மட்டும்தான் பண்ண முடியும். பாத்திரமும் இவங்க கழுவ மாட்டாங்களாம், சப்பளையும் இவங்க பண்ண மாட்டாங்களாம், சமையலும் இவங்க செய்ய மாட்டாங்களாம். ஆனா காசை மட்டும் வாங்கி அப்படி இடுப்புல சொருவிக்கிட்டு வருவாங்களாம். நாங்க இழுச்ச வயலோ. ஆமாம் ஆமாம், இப்படி நான் கணக்கு பார்த்துருந்தேன்னு வையி, இந்நேரத்துக்கெல்லாம் நீ உயிரோட இருப்ப. ஆஸ்பத்திரியில் பல்ல கட்டிட்டேன்னு கடந்தியே. நான் மட்டும் 20,000 பணத்தை கடன் வாங்கி கட்டலைன்னு வையி, இந்நேரத்துக்கு மேலே நின்றுக்கிட்டு இருந்திருப்ப. மறந்துட்டியோ? என்னங்க குழம்பு ஊத்த சொன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இங்க பாரு, நீ ஒண்ணு எனக்கு ஒண்ணு சும்மா செய்யல எதையும். அதுக்கு ஏத்தாப்புல நான் வேலை பார்த்து தான் இந்த வீட்டுல கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா, இந்த அம்மா இன்னைக்கு குழம்பு தாது போல இருக்கு. நெஞ்சில் அடைக்கிற மாதிரி இருக்குன்னு தான் குழம்பு கேட்டேன். அந்த பிள்ளைக்கு ஏதோ உடம்பு சரியாம்மா அமுதாவுக்கு. இல்லைன்னா என்னைக்கு நான் அமுதா கடையில தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு இதுங்க கடையில வந்து சாப்பிட்டா இப்படி பண்றாங்க. அப்படியா? நீ ஒரு வேலையும் செய்யாத, சரியா? நீ கிளம்பி போயிரு, நானே சமையல் செஞ்சு நானே எல்லாம் பார்த்துக்கிறேன். அப்படியப்பா, என்ன இப்படி கணக்கு? கொஞ்சம் குழம்பு ஊத்துங்கம்மா. இங்க பாரு, நான் குழம்பு ஊத்த போறேன், நீ கடையில இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். அப்படியே போயிரு. எனக்கு மட்டும் என்ன ஆசை ஏன் போக கூடாதுன்னு? இப்ப நினைச்சா கூட நான் போயிருவேன். நீ நாக்கு தள்ளி போயிருவ சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ கிளம்பு, நீ கிளம்புன்னே. நீ கடையில இருக்காத, கிளம்பு. உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ கிளம்பு. இங்க பாரு, உன்கிட்ட நான் பொறுமையா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அக்கம் பக்கத்துல ஆள் இருக்கு, என்ன மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, என்கிட்ட கணக்கு போட்டுக்கிட்டு என்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு நீ இருக்காத. நான் செய்யற வேலையை ஒன்னாலும் செய்ய முடியாது. நீ கடையில இருக்க கூடாது, நீ கிளம்புன்னு. இங்க பாரு, நான் இல்லைன்னு அப்படிதான் நீ நாக்கு தள்ளி போயிருண்டி. வாய் இருக்குன்றதுக்காக பேசாத. போய் குழம்பு ஊத்து. ஏமா குழம்பு ஊத்துறீங்களா இல்லையாமா? யோ இருங்கயா வாரேன். குழம்புன்னு பார்த்தா சாவுறாங்க. ஏய், நீ இப்ப கடையில இருக்க கூடாது, கிளம்புன்னு சொன்னேன். போ முதல்ல.